ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்த்து தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு எபிசோடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட் எபிசோடாக இருக்க வேண்டியது. பட் டைம் கிடைக்காதனால அவ்வளோ பெரிய எபிசோட் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் டிவைட் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கும் மோலேவும் போட்டில் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக மோலே வந்து ஜாய் இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லியிருப்பான். ஜங்குக்கு செம்மக்கோ வந்து 2 பேரும் கிளம்பியிருப்பாங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ ஆன் இட். கொஞ்சம் வாய்ஸ் கோல்டாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜங்குக்கு அப்படியே பைக்கில் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாமல் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம். அப்படியே பல்ல கடிச்சிட்டு மெதுவாக போயிட்டுருக்கான். ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கர் வரும்போதும் அப்படியே மெதுவாக பார்த்து பத்திரமா மோலேவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இது மோலேக்கு ஃபீல் ஆகி ஜங்குக்கு டைட்டாக அப்படியே பின்னாடி இருந்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு அவளோட சின்ன எடுத்து அவன் ஷோல்டரில் வச்சுட்டு, ஓய் அம்மோ, ஓய் அம்மோ சொல்லு, கேட்குது. எதுக்கு இப்படி பல்ல கடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்க? இப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு. அம்மோ, எனக்கு உன் மேலே கொஞ்சமாக கோவம் வந்துச்சு. ஆனால் அத்தை செகண்டே போயிடுச்சு. ஆனால் அவன் மேலே எனக்கு எப்பவுமே போகாது. சரி சரி, பல்ல கடிக்காத பிராந்தா. என்ன அவ்வளோ கோவம் வருது? என்னை அப்படியே பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. ஆமாம், உனக்கு வலிக்கும்ல? என்ன வலிக்கும்? அது சொல்லுமாடி. நேற்று தான் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். நைட்டு ஃபுல்லாக காலையில் உன்னை பற்றி யோசிக்காமல் என் கோவத்தால் அப்படியே ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போய் என் அம்முக்கு வலிக்கும். அதுதான் பாரா, இவ்வளோ கோவத்துலேயும் என் பிராந்தனுக்கு லவ் கேட்குதா? லவ் அம்மோ, நீ வேற நேரங்காலம் தெரியாமல் எனக்கு இப்போ லவ் பண்ணுற. என்ன என்ன இருக்குடி. பட் இப்போது அதை தாண்டி எனக்கு அவளை ஃபஸ்ட்டு பழகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு எகெயின் வந்து உன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உன்னை நான் கொஞ்சுறேன். இப்போதைக்கு என்ன உன்னை தனியாக வேணுமா? தனியாக விட்டால் ஹாப்பியாக இருப்பியா? ஐயோ அம்மோ, நீ ஏன்டி என் நிலமை புரியாமல் பண்ணிகிட்ருக்க? சரி, ரொம்ப கோவப்படுத்துகிறேன்னா? சரி, நான் கோவப்படுத்த மாட்டேன். இப்போ சொல்லு, உன் வலிக்கே வரேன். ரொம்ப கோவமாக இருக்குல்ல என் புருஷன்? போனதை என்ன பண்ணும்? என்ன பண்ணுவானா? அவளை பார்த்தனா காது மேலே சும்மா சப்பு சப்புன்னு வைப்பண்டி. அவ்வளோ கோவம். ஓ சரி, பிறகு அப்புறம் என்ன செய்யும்? என்ன செய்வனா? முடியா பிடிச்சி பலார் பலார்னு அடிப்பேன். கெட்ட கெட்ட வார்த்தையிலே திட்டுவேன். அவன் அந்த வார்த்தையிலே போய் நாண்டுட்டு சாகணும்டி. பிராந்தா, இத்தனை நாள் உனக்கு கோவம் வந்துச்சு, இப்போ எனக்கு கோவம் வருது. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உன் தங்கச்சியா அவனுக்கு கல்யாணம் பண்ணிவே. ஓகே? நீ விளையாட்டாடி. அம்மோ, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னென்னலாம் பண்ணியிருக்கான். அவனுக்கு போய் எப்படி நான் என் தங்கச்சியை கொடுக்குறது? எவனுக்கு வேணாலும் கொடுப்பேன், ஆனால் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். அவனை தானே உன் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நீ அவனுக்கு தானே கொடுக்கணும். பிராந்தா, குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதடா. இதுக்கு தான் நான் உன்னை தம்பின்னு சொல்கிறது. அம்மோ, சரி சரி பார்த்து, லாரி போகுது. பிராந்தா, என் கூட வாழணும்னு உனக்கு ஆசையே இல்லையாடா? அதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் தம்பின்னு மட்டும் கூப்பிடாத. சரி, அப்போ ஒரு பெட் அப்படி வச்சுக்கலாமா? இப்போ என்னடி உனக்கு? இங்கே பாரு, நீ இறங்கி போயிட்டு உன் தங்கச்சியை பார்த்ததுமே மெச்சூர்டா அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி நடந்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும்னு யோசித்து நடந்தியோ, அப்போ நான் உன்னை வந்து வாங்க போங்க எங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொல்லிவிட்டு நான் உன்னை வந்து லைஃப் லாங் அப்படி கூப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சது தான். என்ன தெரிஞ்சது தான்? குழந்த மாதிரி போய் முடிய பிடிச்சிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அப்புறம் அவனை கொல்ல போகிற சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி இப்படிலாம் நீ போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். கடைசி வரையும் நீ என்ன அக்கான்னு விழிக்கும், நான் என்ன தம்பின்னு விழிக்கும். ஓகே? அம்மோ அம்மோ, என்னடி பண்ண சொல்கிற? 2 சான்ஸ் கொடுத்து, ஒன்று நீ மெச்சூராக நடந்துக்கணும், இன்னொன்று தம்பி மாதிரி அந்த குட்டி குழந்தைங்க மாதிரி திட்டிட்டு கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருந்தேன்னா
கடைசி வரைக்கும் நான் அக்கான்னு விழிக்கணும். ரெண்டு சான்ஸ் கொடுத்துருக்கு பிராந்தா, நீ தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். அம்மா ஆனால் நானும் ஒரு மனுஷன் தானேடி. நீ மனுஷன்தான், ஆனால் நீ மெச்சூர்டான மனுஷனா இல்லை குழந்த மனுஷனான்னு நானெல்லாம் முடிவு செய்யும். பார்க்கலாம் நீ என்ன பண்ணுறேன்னு. அம்மோ அப்படிலாம் நான் கோவப்பட்டுட்டா என்னை தம்பின்லாம் கூப்பிட்றாதடி, நான் செத்துருவேன், பிச்சிருவேன். இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா பெட்டு தான். ஏய் நான் என்னடி பண்ண உன்னை, ஏன்டியே எப்படிலாம் பண்ணுற? அவனுங்க தான் என்னை உயிரோடு புதைக்கிறாங்கண்ணா, நீ ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க? அப்படிலாம் கூப்பிட கூடாது என்ன? இன்கேஸ் மாமாவுக்கு ரொம்ப கோவம் வந்து கத்திட்டா கூட அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுடி. நான் உன் மாமா தம்பிலாம் என்னடி கதை இது? ஐயாடா, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட ஆகாது. இதில் நான் நீ என் மேலே வச்சுருக்க பாசத்தையும் சோதிக்கும். என்னடி புரியல? என்னை பொறுத்தவரையும் உனக்கு நன்னாயிட்டு தெரியும்ல, ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுருக்க நான் என்னென்ன பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி உனக்கு அறியும்ல எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் மெச்சூர்டாக ஹெல்ப் பண்ணுற ஒரு பையனை தான் பிடிக்கும்னு. ஸோ எந்த புருஷன் அங்கே வந்து மெச்சூர்டு இல்லாமல் சும்மா போடி வாடின்னு சொல்லி கத்திட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோ, எனக்கு பிடிக்காதது தானே செய்யுது. ஸோ பார்க்கலாம் நீ எனக்கு பிடிச்சது செய்கிறியா இல்லை இஷ்டமில்லாதது செய்கிறியான்னு. என்னவோ கடவுள் தான் எனக்கு காப்பாற்றணும். நான் உன்னை அக்கானெல்லாம் எப்போ கூப்பிட மாட்டேன் என்ன? அதெல்லாம் கிடையாது, நீ கூப்பிடுற, நீ கத்திட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, நீ கூப்பிடுற அவ்வளோதான். நீ பெட்டுக்கு ஓகே சொல்லிட்ட. ஏய் நான் எப்படி சொன்னேன்? ஏய் நீ ஓகே சொல்லிட்ட. ஐயா என்னாலாம் முடியாது, நான்லாம் ஓகே சொல்ல, வேலைப்பார். பிராந்தா நீ சொன்ன. நான் சொல்ல. நீ லவ் பண்ணுறியா இல்லையா? ரொம்ப. இதோ இப்போ சொல்லிட்டு பாரு. ஸோ தோத்துட்டா நீ கூப்பிடுற. இதெல்லாம் சீட்டிங் டி. பைக்கை நேராக பார்த்து ஓட்டுடா. ஓட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவனை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டே போயிட்டுருக்கா, அவனை வெறுப்பேற்றிட்டே. ஸோ அப்படியே கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்து பைக்கை நிறுத்தலான்னு போகும்போது வீட்டுக்கு முன்னாடி ஜாயும் தயாங்கும் அப்படியே ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. தயாங்க அப்படியே ஜாயாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு, எதுக்காகவும் அழக்கூடாது. என்னடி விட்டா போகிறேன். உனக்கு கிடைச்ச மாதிரி ஸ்ட்ராங்கான பார்ட்னர் வேறு யாருக்குமே கிடைக்கல தெரியுமா? நீ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க ஜாய்? என்னது இது மாதிரி குழந்தை கொடுத்துட்டு அப்புறம் விட்டுட்டு ஓடிடுவாங்க ஏமாற்றிட்டு, அது மாதிரிலாம் நான் நினச்சது கூட இல்லை தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீ ஏன் அழுகிற? உங்கள் அம்மா அப்பா உன்னை எப்போவுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. நான் இருக்கேன்லடி. இப்போ என்ன? சும்மா அழுதுட்டு நான் நல்லா பார்த்துப்பேன், ஃபீல் பண்ணாத. நீ வேணா பாரு, உன் அண்ணனே வந்து உங்ககிட்ட உன் கையை பிடிச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொல்வான். அது எப்படி சொல்லுவாங்க? அண்ணாக்கு சுத்தமாக பிடிக்காதில்ல உங்களை. அதெல்லாம் நடிப்படி. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் தான். சும்மா என் மேலே கோபம். அவன் வீட்டுக்கு வந்து அவன் தங்கச்சியை உன்னையவே கரெக்ட் பண்ணிட்டேன்ல, அதனால அவனுக்கு ஒரு கோபம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவன் உனக்கு கல்யாணம் ஒன்று பண்ணி வைக்கிறானா அது ஏன் கூடவா தான் இருக்கும். நீ வேணா பாரு, இது நடக்கலான்னு வச்சுக்கோ. நடக்கலன்னா என்ன, நான் உனக்கு தூக்கிட்டு போயிடுவேன். அப்படி நடந்தா 5 குழந்தை எனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாரு, புரியுதா? 5? ஆமாம், ஆரம்பத்துலேயே பேசியிருக்கோம்லடி இதை பற்றி. எனக்கு 5 பேபி வேணும். 3 என்ன மாதிரி, 2 உன்ன மாதிரி. இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். ஏன் கனவுல நடக்கும்? அதே நீ சொல்கிற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சொல்லலாம் நடக்கும். பட் பயமாக இருக்கு. செல்லம்ல. சரிடி தங்கம், பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. எனக்கு தங்கம்ல. பாத்தியா? என் வீட்டு முன்னாடியே என் தங்கச்சியை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்கான். அம்மோ! ஐயோ, குட்டி நாய்க்கு கோவத்தை பாருங்க. மூக்கெல்லாம் ஒரு மாதிரி விரிச்சு மூச்செல்லாம் வாங்குதா என்னோட தம்பி.
ஏ ஏ அதை பார்த்துட்டு எப்படி கோவப்படாம? ஆ மறுபடியும் கோவம் வருதா? ஏ அது இரு இரு நான் போய் அவளை நீ போய் பிறந்தா நீ போய் அவளை என்ன 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 செய்யும்? குட்டினா என்ன செய்யும்? அம்மோ அம்மோ அது என்ன அம்மோ அங்கே பாரு அவனை என்ன பண்ணுறாங்க. லவ்வர்ஸ் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. நீயும் நானும் இது பண்ணதில்லையா என்ன? புதுசாக கேட்குற? அம்மோ நீ ரொம்ப பண்ணுறடி. ஆனால் முன்னாடியெல்லாம் நான் உன்னை வச்சு செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ முழுக்க ஊன்ட்டான்ல. கடவுள் உன் பக்கத்தில் தானே இருக்கான். நீ என் கூட இருந்தேன்னா நம்ம 2 பேர் பக்கத்துலேயும் இருப்போம். என்ன கோவம் வருதா அவனுக்கு? எங்கே மூஞ்சி காட்டு. இல்லை அது அதெல்லாம் இல்லை. ஐ திங்க் நீ நம்ம போட்டு வச்ச பெட்டை மீறிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிராந்தா இனிமேட்டு இருந்து நீ என்ன இரு அம்மோ. நான் எங்கே கோவப்பட்டேன்? நான் சும்மா ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு கோவம் வருதான்னு. டெஸ்ட் பண்ணி பார்த்தல வந்துச்சுல. ஏ சும்மா ப்ராங்க் பண்ணிடி. எனக்கு கோவம்லாம் வரல. பாரு சிரிச்சுட்டே இருக்க. வரல வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இங்கே தான் இருக்க. நீ இன்னும் தங்கச்சிக்கிட்ட போகலல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். பாவம் இன்றைக்கி ஒரு தம்பியை நான் அக்கான்னு கூப்பிட போகுது. அதெல்லாம் இல்லை பார்த்துடலாமாடி பார்த்துடலாமா அப்படின்னு அப்படியே மூளையோட முடிய பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரியே கிட்டக்க வரோம். அப்போது என்ன நீ என்ன அக்கான்னு கூப்பிட்ற மாதிரி ஆகாதா? ஆகாது. என் வாயிலிருந்து அம்முன்னா பொண்டாட்டின்னு தான் வரும். பார்த்துடலாமாடி? பார்த்துடலாமா? பார்த்துடலாம். என்ன நான் என்கிட்டே பெட்டா? பார்த்துடலாமா? கோவப்படாமல் மெச்சூர்டா நான் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி காட்டுனா உனக்கு தான் லாபம். அத்தான் பார்த்துடலாமா? பார்த்துடலாமான்னு சொல்கிற. எதுவுமே பண்ணி காட்ட மாட்டேன். போய் பேசு. ஐயோ ஆனால் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வா அப்படின்னு அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கோவமாக ஜாய்கிட்ட நடந்து போகிறான். ஜாய் ஜங்குக்கை பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு தயாங்க விட்டு தள்ளி போகிறா. தயாங்க அப்படியே அவள் கையை பிடிச்சிட்டு சொல்லலாம் நீ ஏண்டி போகிற? அவ்வளோ போகக்கூடாது. ஏன் போகிற நீ? வா வந்துலி. வாடி. உரிமையாக தோல் மேலே கை போட்டு தான் நிற்பேன். அண்ணா அப்படிங்கிடுவான்னு பார்க்குறேன். அப்போ கரெக்டாக ஜங்கு கூட அப்பா அங்கேருந்து வந்துட்டு டேய் வந்துட்டியாடா? இங்கே பாரு என்ன நடந்துட்டுருக்குன்னு. உன் தங்கச்சி இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி நடந்துட்டு வந்துட்டுருக்கா. உன்னை தான் இத்தனை நாளும் தப்பாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னு கேளுடா. அண்ணா தயாங் அவ தோல்லிருந்து கையிடுறா. பிராந்தா அவ தோல்லிருந்து கையிடுறா. தயாங் முடியாது ஜெய்கே, என் பொண்டாட்டி. நான் அப்படி தான் போடுவேன். என்ன பண்ணுவ? டே தயாங் சொல்லிட்டே இருக்க. என் தங்கச்சி மேலே கையெடுத்து போடுவியாடா நீ? அப்படின்னு கத்தணும் போல தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? நானும் லவ் பண்ணுறேன். என் பக்கத்தில் என் ஆள் நின்றுட்டுருக்கா. இப்போ மட்டும் இப்படி கத்திட்டா நான் அவளை அக்கான்னு கூப்பிட வேண்டியது வருமே. சரியா ஜேகே, கண்ட்ரோல் ஜேகே. அம்மோ என்ன நீ ஓகே இல்லை? நான் ஓகே தாண்டி. நீ ஓகேவா பேபி? நான் ஓகே. பேசுகிறேன். தயாங் என்ன பிரச்சனை? எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க? அப்படின்னு பொலைட்டாக கேட்குறான். மூளைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்போவே ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சி அவள் கன்னத்துலேயே ஜங்குக்கா அம்மோ ஒரு நிமிஷம். அப்புறமா மாமா வரேன். இப்போ கொஞ்சம் உணர்ச்சி வசங்களை அடங்கிக்கோ. அப்போ ஜாய்க்குமே செம்ம ஷாக்கு. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. தயாங்க்கு அதுக்கு மேலே மெதுவாக ஜேகே போய் தயாங்கோட ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு
உன்னைத்தானடா கேட்குறேன். ஆ என்ன பிரச்சனை எதுவும் பண்ணலல்ல? இல்லை எங்கள் அப்பந்தான் கால் பண்ணி கத்திட்டு இருக்கானா? எதுவும் இல்லைல்ல? ஆ இல்லை என்ன பிரச்சனை? ஆ டே ஜங்குகா, என்னடா வந்து என் மூஞ்சியெல்லாம் பொழப்பன்னு பார்த்தா இப்படி பேசிகிட்டு இருக்க? பொழக்கணுன்னு தான் இருக்கு, என்ன பண்ணுறது, என் தலை எழுத்து. ஆ பிராந்தா, ஒன்றும் இல்லடி, பேசிக்கிட்டு இருக்கேன். ஆ இல்லைடா, நான் ஏன் உன்னை பொழக போகிறேன்? ஆ எனக்கு என்ன? ஆ என்ன வேணும் உனக்கு? என் வீட்டுக்கு வந்திருக்க, எங்கள் அப்பா அம்மாட்ட ஏதோ பேசினியாமே, என்ன? ஆ டே ஜேகே, அவன் நம்ம பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்கான், இப்படி சாஃப்டாக பேசிகிட்டு இருக்க? பா என்ன பண்ண சொல்கிற? அடிக்க சொல்கிறியா? தோ உன் பொண்ணும் தானே லவ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆ இவங்க 2 பேரெல்லாம் பிரிகிறது கஷ்டம்ப்பா. இவனை போய் அடித்து துரத்துனா இவன் பின்னாடி ஓடி தான் போக போகிறா. பிராந்தா, இல்லை அதானடி லவ்வு. ஆ எங்கே இருக்காங்களோ அங்கே போகணும், அதானடி லவ்வு. அதை சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொலைட்டாக சொல்லு. இவ்வளோ திமிரா ரொம்ப தப்பாக இருக்குது. சரிம்மா, பொலைட்டாகவே சொல்கிறேன். சரி பேசு அப்படின்னு மோளை அப்படியே கோவமா மூஞ்சி திருப்பிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறான். வா சரி விடு, என்ன இப்போ நான் லவ் பண்ணலையா? ஆ என் மோளை குட்டிய அவ கூட மட்டும் சேர்த்து வச்சிட்டிங்கல்ல? ஆ அதே மாதிரி டே ஜெயே, அப்போ நான் தான் ஜெயித்தேன் அப்படி தானே? சொன்னல்ல ஏ ஜாய், சொன்னல்ல. ஆ அவன் வாயிலேயே டே நீ தாண்டா என் மச்சான்னு சொல்வான்னு. இப்போ பாரு, ஒத்தா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது? ஆ அண்ணா தயவு செஞ்சு வராத, உன்னை நான் அப்பிடுவேன். அண்ணா ஐம் சாரி அண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம் ஜாய், பேசிகிட்டு இருக்கேன்ல. அப்பா சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க. அவள் போட்டும், அவன் படிக்க வச்சுப்பான். என்ன நானும் மோலேவும் கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் நாங்களும் கேரளாவுக்கு போகிறோம். ஆ டேய் ஜேகே, என்னடா பேசுகிற? ஆ அவள் இப்போ தான் 2nd இயர் படிக்கிறா. பா கை மீறி போயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வை. அண்ணா அண்ணா அப்பா கிட்டே சொல்லிடாதண்ணா. அண்ணா அண்ணா அந்த விஷயம்லாம் அண்ணாக்கு அண்ணா அப்பாவுக்கு தெரியாதுண்ணா. இரு நான் பார்த்துக்கிறேன். பா இந்த வாரத்திலே கல்யாணம் பண்ணி வச்சிரு. டேய் அப்படி என்னடா அவசரம்? காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பா அவ்வளோ நேரம்லாம் பண்ணாத, பண்ணி வச்சிரு இந்த வாரம், இல்லை நான் பண்ணி வைக்கவா? டேய் என்னடா? பா நான் சொல்கிறத கேளு, நான் சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். ஆ 1000 அர்த்தம் இருக்குமா? ஜேகே என்ன சொல்ல வர? பா உனக்கு தெரியாது தயாங் பற்றி, ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டான். அவனுக்கு லவ் வந்தா நாளைக்கே கூப்பிட்டு போயிடுவான். எதுக்கு? ஆ பண்ணி வைப்பா. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. என்ன நீ, அவங்க 2 பேரும் சேரணும், சீக்கிரமாக சேரணும், புரியுதா? டே தயாங், உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து பேசு, கல்யாணம் பண்ணிக்கோ போ. பிராந்தா எனக்கு அறியும் நீ எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன்னு. எவ்வளோ சமத்தாக நடந்துக்குது. ஐயோ திரும்பி பார்க்குறான், அப்படியே முறைச்ச மாதிரியே நினைக்கும். இது எதுக்கு? நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன். ஆ முறைச்சிட்ருக்கா. ஏய் 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 என்னாடி? ஆ ஒன்றும் இல்லை, பேசு அங்கே போதும்ல. ஆ சாட்டிஸ்ஃபைடா? ஏய் பிராந்தா உனக்கு அறிவல்ல? இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டால் நான் சொல்லி தான் நீ பேசுகிறேன்னு நினைக்க மாட்டாங்க? ஆ சரி சரி, கண்ணை உருட்டாத. ஆ கண்ணை உருட்டாத. டே அதான் சொல்லிட்டேன்ல, எதுக்கு நின்றுட்டுருக்க? போ. டே இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் 1 வாரத்தை தாண்டா பாக்கி, சொல்லு நீ தான் என் மச்சான்னு. ஆனா டே தயாங் போடா வீட்டுக்கு போ. டே சொல்லுடா. ஆ அதான் உன் தங்கச்சிலாம் கொடுக்குற, நான் உனக்கு மச்சான் தானே, அந்த 1 வார்த்தை சொல்லு மச்சான், நீ தாண்டா என் மச்சான்னு, எனக்கு அது போதும். தயாங்
நீ போ. வீட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சுல, போ. ஜெகே சொல் மச்சான், மச்சான் சொல்லு. பிராந்தா, என்ன பிராந்தா? மச்சான்னு தானே கூப்பிட சொல்கிறாரு, கூப்பிடு. நீ தாண்டி பொண்டாட்டி. தயாங், நீ தாண்டா என் மச்சான், போதுமா? அப்போ தயாங் அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஜாய் அப்படியே பிடிச்சி கன்னத்துலேயே, போயிட்டு வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்து அன்னைக்கு பார்க்கலாம். வெறி ஆகுதே ஜெகே. கண்ட்ரோல். ஜெகே மச்சான், போயிட்டு வரேன்டா. மாமா, அத்தை, பாய். அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரேன், நாளைக்கு பேசி நானும் தான் முடிவிடுங்க. பாய் சொல்லலாம், லவ் யூ, ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிடுறான். அப்போ ஜாய் அழுதுகிட்டே ஓடி போய் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அண்ணா சாரி அண்ணா. ஜாய் இரு, நான் போகணும். அண்ணா என்கிட்ட பேச மாட்டியா? அண்ணா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? என்கிட்ட பேசி 3 months ஆகுது. அண்ணா சாரின்னு மன்னிச்சிருண்ணா. அண்ணா சரி ஜாய், பேசலாம், நீ போ. அண்ணா ஒரு வார்த்தை பாசமாக ஏதாவது பேசுனா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அண்ணா. ஜாய், பிராந்தா, சரிம்மா. அண்ணன் தானே, எங்கே போகிறேன்? நம்ம 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக பேசலாம், உனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் கூப்பிட்டு போகிறேன் என்ன? அண்ணா தேங்க்ஸ் அண்ணா. உனக்கு நான் பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன் இப்போவே. அண்ணி, நீங்களும் இன்றைக்கி நான் சமைச்சதே சாப்பிடுங்க அண்ணி அப்படின்னு ஓடி போய் மோலேவே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. மோலே ஒரு மாதிரி டியர்ஸோட. ஜாய், இப்போ நீ ஓகேவா? ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ணி. நீங்கள் இல்லைனா அழுகக்கூடாது. என்ன அழுதுட்டுருக்க? நீ ஹாப்பி, நான் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. என்ன அதுக்கப்புறம் மேரேஜா? அண்ணி, ஐயோ வெக்கத்தை பாரு. அண்ணி அது சரி வா. எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இந்த டைமில் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும். நீ போ, நான் உனக்கு பணியாரம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், போ அப்படின்னு சொன்னதுமே ஜாய் ஒரு மாதிரி ஹாப்பியாக உள்ளே போயிடுறா. ஸோ அவங்க அம்மா அப்பாவும் ஒரு மாதிரி போயிடுறாங்க. ஸோ ஜங்குக் மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கான். மோலே அப்படியே ஓடி போய் அவனை டைட்டாக கட்டி பிடிச்சி, ஓ மை பேபி, யூ லவ்ஸ் மீ ஸோ மச் ரைட்? எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? ஐ லவ் யூ ஸோ மச் பிராந்தா. ஐ லவ் யூ ஸோ மச். நான் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் ஒன்று அதிகமாக லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச். என்னோடய பேச்சுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்த நீ. இந்த மூக்குக்கு எவ்வளோ கோவம் வரும், பட் இன்றைக்கி இந்த மூக்கு அமைதியாக இருந்துச்சு. ஐ கான்ட் ஈவன் இமேஜின், நீ அவ்வளோ பொலைட்டா. ஐ லவ் யூ பிராந்தா. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. இப்படி சொல்லி தாண்டி மயக்கிறீங்க எல்லா பசங்க மனசையும். பிராந்தா, ஒன்றும் இல்லடி. எப்படி எப்படி இன்னி என்னை தம்பி ஓட்டவே கூடாது. ஓட்ட மாட்டல்ல? மாமா இஸ் ஆல்வேஸ் மாமாடி. நீ எனக்கு அக்காவும் கிடையாது, நான் உனக்கு தம்பியும் கிடையாது. அதே மாதிரி நீ என்னை தம்பின்னு கூப்பிடக்கூடாது, நான் உன்னை அக்கான்னு கூப்பிடவே மாட்டேன். புரியுதா? நான் தான் ஜெயித்தேன். சரி ஓவராக பண்ணாத. பட் எப்படி இருந்தால் தெரியுமா, இன்னைக்கு நீ எப்போவுமே ரொம்ப அழகு, பட் இன்னைக்கு அவ்வளோ அழகு. ஐ கான்ட் ஈவன் எக்ஸ்பிளைன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாய்கிட்ட நீ பேசிட்ட, அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது. தென் நீ நான் சைனீஸ் வெளியே கேரளா போகிறோம். அங்கே போயிட்டு நீ நான் நம்ம பேபிஸ் நினைக்கும் போதே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் பையா, குட்டி பையா. என்னடி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம். என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். எவ்வளோதானா? அதான் இவ்வளோதானா? லவ் யூ பேபி, அவ்வளோதானா? என்னோடய லவ் யூலாம் அவ்வளோ ப்ரீஷியஸ்ன்னு சொல்வ? ப்ரீஷியஸ் தாண்டி. அதை தாண்டி ட்ரெஸ்ஸோட சொல்கிறத விட ட்ரெஸ் இல்லாமல் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிராந்தா, அப்படி பார்க்காத.
பார்ப்பேன். அ அப்படி பேசாத. பேசுவேன். கிட்ட வராத வெளியில் இருக்கும். வருவேன். தூக்கிட்டு உள்ளே போவேன். பிராந்தா விடு. வாடி வா. இப்படியா தேங்க்ஸ் சொல்கிறது? தேங்க்ஸ் எப்படி சொல்கிறது, லவ் யூ எப்படி சொல்கிறது நான் சொல்லித்தரேன் வா. பிராந்தா பிராந்தா இப்போ தானே எல்லாமே. இப்போ தானேண்ணா? நைட்டுடி. நைட்டுக்கும் காலையிலுக்கும் எவ்வளோ ஹார்ஸ் நடுவில். வா கூட்டிகிட்டு போகிறேன். பிராந்தா வாடி நாட்டுக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். ஸோ மோலேவை தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு அவன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேருமே ரொம்ப நேரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோலேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு நிமிஷமும். அவளும் ஸ்டாப்புன்னு சொல்லவே மாட்றா. என்ன இப்போலாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லவே மாட்ற? எனக்கு தோணுனா தானே சொல்கிறதுக்கு. நான் தோணும் போது சொல்கிறேன், நீ அப்போ ஸ்டாப் பண்ணு. அப்போ எனக்கு தோணாதேடி. எப்படியே விட்டுட்ருக்குவா உள்ள. பொறுக்கி சாப்பிடலாம் போவேனாம்மா. நான் சாப்பிட்டுட்டு தாண்டி இருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பொறுக்கி பொறுக்கி ஐயோ பொறுக்கி. ஜேகே என்ன என்ன வலிக்குதா? சத்தியமாக சொல்கிறேன் வலிக்கல. ரொம்ப நல்லா இருக்கு ஜேகே. அப்புறம் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன். கால் வருது. இந்த நேரத்தில் கால் அடி முக்கியம். ஏய் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. இதை விட எனக்கு என்னடி இம்பார்ட்டன்ட்? ஐயோ பிராந்தா மெத்து. என்ன இப்போ நீ தானடி சொன்ன நல்லா இருக்குன்னு. மெதுவாக பண்ண சொல்கிற? இல்லை ஒன்றும் இல்லை பண்ணு. மோலே நீ என்னை ரொம்ப நல்லா மாற்றிட்டடி. அப்படியா? என்ன மாற்றிட்டேன்? போக்க போக்க ஒன்று பொறுக்கியாக தான் மாற்றிட்டுருக்கேன். எங்கே பாரு உனக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறேன்னு. நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணுன்னு நானும் படுத்திருக்கேன். ஆமாம் நீ படுத்து தான் இருக்கணும். ஏன்னா நான் தானே வேலை செய்கிறேன். அப்போ நான் எதுவுமே உனக்கு பண்ணுறது இல்லையா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன்ல, பண்ணியாடி நீ திமிரு பிடிச்சவ. அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளோ டைமு? அதுக்குள்ளே நான் உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவேன்டி. நான் போகிற ஃபாஸ்ட்லேயே தெரியுதுல்ல. நான் ஒரு 2 days எடுத்துக்கவா? அதுக்கப்புறம் நீ சொன்னது பண்ணுறேன். 2 daysலாம் கிடையாது, இப்போவே பண்ணு. பிராந்தா இப்போவே பண்ணுறீ? நான் தான் சொல்கிறேன்ல நான் ப்ரிப்பேர்டா. சரி 2 days கழிச்சே பண்ணு. ஆனால் கரெக்டாக பண்ணணும், புரியுதா? வீடியோஸ்லாம் பார்த்தல்ல. ஐயோ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அப்படியா? ஆனால் எனக்கு வேணுமே. டேய் இந்த வீடியோலாம் எனக்கு நீ அனுப்பிடு. ஸ்டடீஸ் சம்மந்தமாக உனக்கு நான் வீடியோஸ் அனுப்பினல, அதெல்லாம் பார்த்து படிச்சியா? ஏய் யாரீ நீ இந்த நேரத்தில் ஸ்டடீஸுன்னு? ஆடி பிராந்தா ஏய் கால் வருது, எவ்வளோ வருது பாரு, எடுத்து பேசு. ஏய் போடி தள்ள, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை வச்சு அவளது கவர் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறான். ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னுமே அந்த வைப்லேருந்து போகாமல் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். ஹலோ யார்? ஜேகேவோட நம்பர் தானே இது? நான் அவரோட ஒய்ஃப் தான் பேசுகிறேன். நீங்கள்? ஐயோ அவரோட ஒய்ஃபா? இதை கேட்க தாண்டி நான் தவமாக காத்திருந்தேன். என்னங்க ஷூ? சொல்லுங்கள். ஆக்சுவலாக இன்னும் 1 வீக்கில் செமஸ்டர் வரப்போதில்ல. ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்காங்கன்னு காலேஜ் கவுன்சில்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்க சொன்னாங்க. ஸோ அதான் ஜங்குக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாரா? ஆக்சுவலாக நான் ஜங்குக்கோட ஃபிசிக்ஸ் டீச்சர் தான் பேசுகிறேன். ஓ ஓகே மேம். அப்போது பிரச்சனையே இல்லை. நீங்கள் மூளை தானே? எஸ் மேம். உங்கள் 2 பேருக்கும் எப்போ மேரேஜ் ஆச்சு? பர்சனல் திங்ஸ்லாம் நம்ம அஃபிஷியலாக பேசும்போது பேச வேணாம். ஸோ மேம் சாரி மேம். ஸோ ஜங்குக்கெல்லாம் படிக்கிறாரா ஸ்டடீஸில்? எவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்பாருன்னு ஏதாவது தெரியுமா? கண்டிப்பாக 95% மேலே எடுத்துருவார். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே மேம், இட்ஸ் எனஃப். ஹலோ, அதுக்கப்புறம் சைனீஸ் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்களா? சைனீஸ் பெர்டோக்குன்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவனோட கால் நம்பர் இருக்கும். அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிங்களா?
அவங்க எடுக்கவே இல்லை. சொல்லவே மறந்துட்டேன். ஜேகேயோட ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அம்மா அப்பா ஃபோனில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலே போகலை. சைனீஸா உன்னை வச்சுட்டு அம்மோ என்னடி பண்ணுற, யார்ரி அது, அப்புறம் பேசிக்கோ வாடி. அப்புறம் அந்த ஒரு நிமிஷம் இருடா. ஆக்சுவலாக அது என் தம்பி தான். ஸோ அவனுமே கண்டிப்பாக 95% மேலே எடுத்துருவான். யார் சைனீஸா? நீ உருட்டுடி, நீ உருட்டுனாலும் அழகாக தாண்டி இருப்ப அப்படின்னு பின்னாடி இழுக்கிறான் மோலையோட இடுப்பை பிடிச்சி. ஐயோ பிராந்தா இருடா. ஸோ நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. 2 பேரும் ஸ்டடீஸில் ரொம்ப பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க. நீங்கள் அப்படியே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே தேங்க்யூ. நான் பேசி முடிச்சிட்டியா? எவ்வளோ நேரம்டி அப்படின்னு அப்படியே அவள் கழுத்தை பிடிச்சி தடவுறான். ஜங்குக்கா இங்கே பாரு, போ ட்ரெஸ் மாற்றிட்டு வா போ. ஒரு 2 தாண்டி போயிருக்கோம். இங்கே பாரு, உனக்கு செமஸ்டர் முடிகிற வரைக்கும் எதுவுமே கிடையாது. போய் படி. நான் விளையாடுறியா? கிட்ட வா. அதான் நான் சொன்னது தான். புக்ஸ் எடுத்துகிட்டு வா. சைனீஸ்க்கு கால் பண்ணி நான் கூப்பிட்டுக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா போ. வாடி விளையாடாம பிராந்தோ. இங்கே பாரு, நான் சொல்கிறேன்ல, போய் புக் எடுத்துகிட்டு வா. அம்மோ புக் எடுத்துகிட்டு வா போ. எக்ஸாம் டைம் டேபிள் வந்திருக்கு, நான் அவங்க கூட இங்கே. அப்புறம் நான் எப்படி ஒரு கரெக்டான பார்ட்னராக இருக்கிறது? எல்லா செமஸ்டர்லேயும் புவர் மார்க். உன்னை அரியர் வைக்கக்கூடாதுன்னு நான் அவ்வளோ காப்பாற்றி வச்சுருக்கேன் தெரியுமா? இவ்வளோ நாள் நீ பிட்டடிச்சு எழுதுனது போதும். இப்போது படித்து தான் எழுதுகிற, புரியுதா? அம்மோ என்னடி, எனக்கு அதெல்லாம் ஏறாதுடி. யார் சொன்னா? என்ன நினச்சாலுமே நம்ம நினைக்கிறது தான். போ. அம்மா எனக்கு அறிவே இல்லைடி, எனக்கு படிப்பே ஏறாது. நான் எப்போ போல பிட்டடிச்சுக்கிறேன், நீ வா. இதுக்கு தான் உன்னை நான் இது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இவ்வளோ நாள் அலோவ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அம்மா நாளைக்கு படிச்சுக்கிறேன்டி. இப்போ நான் வேறு மாதிரி இருக்கேன். வா. இங்கே பாரு, நீ படிக்கிற அவ்வளோதான், விட்டடிக்கக்கூடாது. நம்ம நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் பிராந்தா. ஏன் உனக்கு அது புரியவே மாட்டேங்குது? நீ கோவப்படுற ஆள், பட் என்னோடய வார்த்தைக்காக நீ எவ்வளோ உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண. அது மாதிரி இந்த செமஸ்டரில் நல்ல மார்க்ஸ் வாங்கு, 95க்கு மேலே. எப்போவுமே தயாங் தான் டாப்பராக இருக்கார். இந்த டைம் எனக்காக என் புருஷன் டாப்பராக இருந்தா ப்ளீஸ். அம்மோ போடி போ. ஜங்குக்கா புக் எடுத்துட்டு வா போ. என்ன கண்ணை உருட்டுற? நீ கண்ணை உருட்டுனா நான் போயிடுவேண்ணா. ஜேகே போ, புக் எடு. ஜங்குக்கா போய் புக் எடுத்துட்டு வா. என்ன போக மாட்டியா? போக மாட்டியா? அப்படின்னு அவள் ஐப்ரோ ரைஸ் பண்ணுறா. ஜங்குக்கு அப்படியே பெட்டில் விழுந்துட்டு, ஐயோ சரிடி சரி போகிறேன். உனக்காக இல்லை, அந்த பூர்வத்துக்காக. ஐயாடா நீ இப்படிலாம் டைலாக் அடிக்காத. போ, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு போகிறேனே. போ, ஒரு 5 மினிட்ஸ் போடா. சரி போகிறேன். கண்ணு கூசுது, ஃபஸ்ட்டு அதை மறைச்சிட்டு போ. டு யூ லைக் இட்? சாப்பிட்டு பார்க்குறியா? பிராந்தா போடா அப்படின்னு சொன்னதுமே அவன் அப்படியே போயிடுறான். சரி இப்போது சைனீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிடலாம். அந்த நாய் வரமாட்டான் அப்படின்னு ஏதாவது சொல்லிச்சு, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சைனீஸோட காலுக்கு அவள் டயல் பண்ணுறா. ஓகேடா, அந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் கொஞ்சம் லாங் டியூரேஷனாகவே போடுறேன், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நிறையா சீன்ஸும் வச்சு கவர் பண்ணுறேன். தென் கண்டிப்பாக சிச்சு மோலி அவங்களாம் வருவாங்க. ஸோ ஓகே பாய், இஷ்கியூ ஆல்.